அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் அதிகரிக்கப்பட்ட ஆசிரியர்களின் சம்பளம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான அறிவிப்பை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு அமைச்சு வெளியிட்டுள்ளது. கல்வி சேவைகள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் சம்பளம் இந்த ஆண்டு 1 முதல் மீண்டும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கினிகத்தேன பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் 11ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் பாடசாலை மாணவி ஒருவரை பல தடவைகள் தவறான நடத்தைக்குட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட மாணவி கினிகத்தேன கோணவல பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதல் தொடர்பில் இருந்ததாகவும் காவல்துறையினரின் வாக்குமூலத்தில் தெரியவந்துள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கொழும்புக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான தமது சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இதன்படி ஜனவரி 6 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 3 புதிய பகல் நேர விமானங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது இலங்கைக்கும் விமான நிறுவனத்தின் உலகளாவிய வலையமைப்பிற்கும் இடையிலான விமான இணைப்பை வலுப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய பகல் நேர சேவைகள் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படுகின்றன. கூடுதலாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தற்பொழுது கொழும்பிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையே மொத்தம் 10 வாராந்திர விமானங்களை இயக்குகின்றது. விரிவாக்கப்பட்ட அட்டவணை பயணிகளுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையையும் வசதியையும் வழங்கும் என்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் சர்வதேச வழித்தட வலையமைப்பில் உள்ள இடங்களுக்கான இணைப்பை மேம்படுத்தும் என்றும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்ரேலில் வீட்டு அடிப்படையிலான பராமரிப்பாளர்கள் பணிகளுக்காக 1000 இலங்கையர்களை வேலைக்கு அமர்த்த திட்டமிட்டுள்ளது. இலங்கை மற்றும் ஸ்ரேல் அரசாங்கங்களுக்கு இடையிலான நேரடி உடன்படிக்கையின் கீழ் இந்த வேலைவாய்ப்பு திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் 2026 ஆண்டின் முதல் 2 வாரங்களில் மாத்திரம் 107 பராமரிப்பு பணியாளர்களை ஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்துள்ளது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட நாளாந்த சோதனை நடவடிக்கையின் போது நேற்று 578 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 16 பேர் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புபட்டவர்களும் 282 திறந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சோதனையின் போது குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 427 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 6 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதைத் தவிர ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பாக 4384 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலையை தொடர்ந்து எதிர்வருகின்ற 23 முதல் வானிலையில் மாற்றம் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நுவரெலியா மாவட்டத்தில் சில இடங்களில் வறண்ட வானிலையுடன் காலை வேளையில் மூடுபனியும் ஏற்படக்கூடும் என்று குறித்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடுபனி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அருகாமையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நேற்று அதிகாலை பேக்கரி உற்பத்தி பொருட்களை ஏற்றிக்கொண்டு காலை நேர வியாபாரத்திற்காக சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் ஒன்றுளியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் ஒன்றுளியில் பயணித்த இருவருமே பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 2 இலங்கையர்கள் மாலைத்தீவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் இருவரும் கடந்த 18 கைது செய்யப்பட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரும் 43 வயதான கங்கண மலக்கே திலக் சோமசந்திர மற்றும் 46 வயதான தேவநிதி கே பிரிகந்த சில்வா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 9 வேலனா சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஆலோசனை பெற்ற பின்னர் 2 இலங்கையர்களும் மாலைத்தீவு போலீசாரால் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் இருவரும் மீண்டும் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
யாழ் மாவட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தற்போதைய ஆளுநரான வேதநாயகன் 2019ஆம் ஆண்டு யாழ் மாவட்ட செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகள் இன்று வரை வழங்கப்படவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியுள்ளனர். தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படவுள்ள நிவாரணத் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அவர்களின் சேவைகளுக்கு ஏற்ப நியாயமான தினசரி ஊதியத்தை வழங்குவதற்காக ஜனாதிபதி 2026 வரவு செலவு திட்டத்தில் தோட்டத் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச தினசரி ஊதியத்தினை ரூபாய் 1550 உயர்த்தவும் தினசரி வருகை ஊக்கத்தொகையாக ரூபாய் 200 வழங்கவும் முன்மொழிந்துள்ளார். அரசாங்க நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் புதிய டிஜிட்டல் எரிபொருள் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் அனைத்து அரசாங்க வாகனங்களுக்கும் சிறப்பு டிஜிட்டல் எரிபொருள் அட்டை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் அமைந்துள்ள எந்தவொரு எரிபொருள் நிலையத்திலிருந்தும் எரிபொருளை பெறுவதற்கு உதவும் என்று தெரிவித்துள்ளது. 2026 ஜனவரி 1 பின்னர் அரசு சேவையில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் இன்னும் செயற்படுத்தப்படவில்லை. மேலும் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் குறித்த நியமன கடிதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓய்வூதிய நிபந்தனைகளை திருத்தி தற்போதுள்ள ஓய்வூதிய திட்டத்திற்கான அவர்களின் உரிமையை உறுதிப்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சந்தையில் முட்டை விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதனால் முட்டை பிரியர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். முட்டை ஒன்று சுமார் 30 ரூபாவிற்கு விற்கப்படுவதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. முட்டை உற்பத்தி அதிகரித்துள்ளதே இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று குறித்த சங்கத்தின் செயலாளர் அனுரஸ்ரீ மாரசிங்க தெரிவித்துள்ளார். முட்டை ஒன்று சுமார் 30 ரூபாவிற்கு விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக தகுதி பெற்று வேலை ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து இணையதளத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் பணியாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் 2ஆம் ஆண்டிற்கான பதவியின் போது இதுவரையில் கட்டாயமாக்கப்பட்டிருந்த 2வது மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வது இனி அவசியமில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் இது தொடர்பில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலாகும் வகையில் தனியார் துறையின் குறைந்தபட்ச சம்பளம் 3000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறைந்தபட்ச சம்பளம் 27,000 ரூபாவிலிருந்து 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட தொழில் ஆணையாளர் நாயகம் HMDNK வத்தலியத்த 2025ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச சம்பள திருத்தச் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திருத்தச் சட்டத்தை ஒரே முறையில் நடைமுறைப்படுத்தும் போது இடைத்தரகர் அல்லது ஒப்பந்தக்காரர் மூலம் ஏதேனும் கைத்தொழில்கள் அல்லது சேவையில் ஈடுபடுத்தப்படும் ஊழியர்கள் தொடர்பில் அண்மைய தொழில் வழங்குநர்கள் மற்றும் இறுதி தொழில் வழங்குநர் உட்பட அனைத்து தொழில் வழங்குநர்களும் இச்சட்டத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டுள்ளதாக தொழில் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.